இன்று திருமண அருட்சாதனத்தில் இணையும் உமது பிள்ளைகளாகிய லோயோலா வில்லியம் சாய் சரண்யா இவர்களை உமது பரிசுத்த ஆவியால் ஆசீர்வதிக்க எப்படியாகிலும் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில் உமது பரிசுத்த ஆவியின் அருளை நிறைய பொழிந்தருள உம்மை பிரார்த்திக்கின்றோம். இவர்களும் இவர்களுடைய பிள்ளைகளும் இவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உமது இரக்கத்தால் நிரப்பப்படவும் உமது பரிசுத்த ஆவியால் வழி நடத்தப்படவும் உம்மை பிரார்த்திக்கின்றோம். பிதாவாகிய சர்வேஸ்வரனே, உம்மை நம்பினோம். இவர்களை கைவிடாதே. சுதனாகிய சர்வேஸ்வரனே, உம்மை நம்பினோம். இவர்களை கைவிடாதேயும். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நம்பினோம். இவர்களை கைவிடாதேயும். எப்படியாகிலும் இவர்களையும் இவர்களுடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க துணையாயிரும். இது நிமித்தமாய் உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை கேட்டு நிற்கின்றோம். இதை இவர்களுக்கு இரக்கத்தோடே கட்டளை பண்ணியருளும். பிதாவாகிய சர்வேஸ்வரனே, சுதனாகிய குழந்தை இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். வருகை பாடல். இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். கல்வாரியின் வழியில் கலந்திட வாருங்கள், கல்வாரியின் பலியினில் கலந்திட வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். காக்கும் தேவனுக்கு நன்றி கூற வாருங்கள். வருகவே வருகவே இடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே, ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே. இறைகுலமே குருகுலமே விரைந்து வாருங்கள், இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள்.
ஏற்று பின்தொடர வாருங்கள். வாருங்கள் அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். அழைப்பை ஏற்று பின்தொடர வாருங்கள். வாருங்கள் அகம் திறந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள வாருங்கள். கிறிஸ்துவின் சீடராய் அழைக்கப் பெற்றோர் வாருங்கள். கிறிஸ்துவின் சீடராய் அழைக்கப் பெற்றோர் வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ வாருங்கள். மானிடரின் மீட்புக்காக மனுக்குலத்தின் வாழ்வுக்காக தன்னையே பலியாக்கிய இயேசுவை காண வாருங்கள். காண வாருங்கள். வருகவே வருகவே இடம் நோக்கி வருகவே ஓர் குலமாய் ஒன்று சேரவே வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். ஆவியால் அழைக்கப் பெற்றோர் வாருங்கள். வாருங்கள். இயேசுவின் ஊழியராய் மாறிடவே வாருங்கள். ஆவியால் அழைக்கப் பெற்றோர் வாருங்கள். வாருங்கள். இயேசுவின் ஊழியராய் மாறிடவே வாருங்கள். வரங்களையும் கனிகளையும் பெற்றிடவே வாருங்கள். வரங்களையும் கனிகளையும் பெற்றிடவே வாருங்கள். அபிஷேக ஒளியினில் வாழ வாருங்கள். அபிஷேக ஒளியில் வாழ வாருங்கள். உலகமெல்லாம் சென்றிட நற்செய்தி பரப்பிட திருமுழுக்கு கொடுத்திட இயேசுவில் வாழ வாருங்கள். வாழ வாருங்கள். வருகவே வருகவே இடம் நோக்கி வருகவே ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே வருகவே வருகவே பீடம் நோக்கி வருகவே ஓர் குலமாய் ஓரினமாய் ஒன்று சேரவே இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். இறைகுலமே குருகுலமே இணைந்து வாருங்கள். இறைவனின் இல்லத்திற்கு விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இறை சமூகமாய் அருள் நிறை சகாய அன்னையினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த பெருமிதம் அடைகின்றேன். குறிப்பாக அன்பு பிள்ளைகள் லோயோலா வில்லியம் சரண்யா இவர்களது அன்பு நிறை அருள் அடையாள திருமண கொண்டாட்டத்தில் அழைப்பு பெற்ற பிள்ளைகளாய் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த திருமண திருப்பலியை தலைமை ஏற்று இறை அருளை பெற்றுக் கொடுப்பதற்காக இந்த பிள்ளைகளை திருமணம் என்கிற அருள் அடையாளத்தில் இணைத்து வைப்பதற்காக நமது மத்தியில் வந்திருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய
மதுரை மறை மாவட்டத்தின் உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு அந்தோணிசாமி ஆயர் அவர்களை பேராயர் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கரவொலி எழுப்பி நமது மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய பரிபாலகராக இருக்கக்கூடிய அருட்தந்தை மோட்சராஜன் அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு தந்தையர்கள் அதிகமான பேர் இந்த இடத்தில் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவரையுமாக உங்களை வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த பெருமிதம் அடைகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரு வீட்டாருடைய பெற்றோரை, உற்றார் உறவினரை, நண்பர்களே, புனிதமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம். புனிதமான வழிபாட்டு நிலைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நிலையில் இந்த புதுமண தம்பதிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்க வேண்டிய அருமையான வேளை. கொஞ்சம் கூட்டம் நெருக்கமாக இருக்கலாம், ஆனால் பொறுத்து கொண்டு நாம் இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். இவர்கள் எடுக்கக்கூடிய இந்த புதிய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அருளும் ஆற்றலும் நிலைத்திருக்கும்படியாய் இவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். லோயலா வில்லியம் சரண்யா, உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளுடைய அருளை நம்பி இந்த புதிய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிப்பதற்கு வந்திருக்கிறீர்கள். இறை அருள் உங்களோடு இருக்கட்டும். இங்கு கூடியிருக்கக்கூடிய பேராயர் அவர்களும் குருக்களும் துறவிகளும் உங்கள் உறவினர்களும் பெற்றோரும் நண்பர்களுமாக இணைந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இறை அருள் உங்களோடு இருக்கட்டும். மறை நிகழ்வை கொண்டாடுவதற்கு தகுதியுள்ளவர்களாய் மாறும்படி நம் பாவங்கள் குற்றங்குறைகளை ஏற்று மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஈரநிலையில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக இருக்க வேண்டும் என திருவுளமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்கப் பெறவிருக்கும் உம்மடியார்கள் லோயலா, வில்லியம், சரண்யா இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பின் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 18 24 வரை. கடவுளாகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவர் கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயிர் மூச்சும் நீயே
ஒளியும் நீயே எனக்கெல்லாம் நீயே. அளவில்லா உன் அன்பினால் என்னில் எழுந்து வா. நிலவாக நீயும் என்னுள்ளம் வந்தால் என் வாழ்வில் இருளெல்லாம் ஒளியாகிடும். நிலவாக நீயும் என்னுள்ளம் வந்தால் என் வாழ்வில் இருளெல்லாம் ஒளியாகிடும். அந்த ஒளியிலே நானும் பிறர் வாழ்வில் தீபம் இனம் ஏற்றும் மகிழ்வான நிலையாகிடும். உலகின் ஒளியே என்னுள்ளம் வா. உறவின் ஊற்றே எனையாளவா. ஆற்றல் நீயே என் அருளும் நீயே என் உயிரும் நீயே உயிர் மூச்சும் நீயே. என் வாழ்வும் நீயே என் வழியும் நீயே என் ஒளியும் நீயே எனக்கெல்லாம் நீயே. அளவில்லா உன் அன்பினால் என்னில் எழுந்து வா. என் உயிரின் ஊற்றே தெய்வமே உயிரில் கலந்து வா. அழியாத அன்பை தினம் தேடி தேடி அலைகின்ற என் உள்ளம் விரைந்தே நீ வா. அழியாத அன்பை தினம் தேடி தேடி அலைகின்ற என் உள்ளம் விரைந்தே வா. குறையாத அன்பை நிறைவாக உணவே ஊரெங்கும் உணர்வை பறைசாற்றுவே. அன்பாலே எனையாள என் உள்ளம் வா. உலகாக என்னை மாற்றும் அருளாக வா. என் ஆற்றல் நீயே என் அருளும் நீயே என் உயிரும் நீயே உயிர் மூச்சும் நீயே. என் வாழ்வும் நீயே என் வழியும் நீயே என் மொழியும் நீயே எனக்கெல்லாம் நீயே. அளவில்லா உன் அன்பினால் என்னில் எழுந்து வா. என் உயிரின் ஊற்றே தெய்வமே உயிரில் கலந்து வா. அளவில்லா உன் அன்பினால் என்னில் எழுந்து வா. என் உயிரின் ஊற்றே தெய்வமே உயிரில் கலந்து வா. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை திரு வசனங்கள் 21 முதல் 33 முடிய. கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல
உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கொண்டிருப்பது போல் நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. இயேசு செய்த முதல் அரும் அடையாளம் கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும்
அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்லுவதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்தபின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இறையேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது ஒரு மலை அடிவாரத்தில் அமைந்த வீடு. அதில் வயதான தாத்தா பாட்டி வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு எதிர் வீட்டிலே இளம் தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். மாலை நேரங்களில் இந்த இளம் தம்பதிகள் அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு சென்று டீ அருந்துவது வழக்கம். ஒவ்வொரு முறை அவர்கள் டீ அருந்த செல்லுகிற போது டீ தயார் பண்ணுகிற பாட்டி அந்த டீ பவுடர் இருக்கிற டப்பாவை திறப்பதற்கு திணறி கொண்டிருப்பார். கடைசியிலே கொண்டு போய் தாத்தாவிடம் கொடுக்க தாத்தா அந்த மூடியை திறந்து கொடுப்பார். இவர் டீ போடுவார். இதை பல முறை கவனித்த அந்த எதிர் வீட்டு பெண் ஒரு மூடியை திறக்கிற ஓப்பனர் ஒன்றை வாங்கி பாட்டியிடம் கொடுத்திருந்தார். இதை கொடுத்த அடுத்த நாளும் டீ சாப்பிடுவதற்காக அங்கே சென்றார். அப்போதும் பாட்டி அந்த டீ பவுடர் இருக்கிற டப்பாவை திறக்க முடியாமல் திணறிக்கொண்டு மீண்டும் கொண்டு போய் தாத்தாவிடம் கொடுத்தார். அந்த எதிர் வீட்டு பெண் கேட்டால், பாட்டி, ஒரு ஓப்பனர் ஒன்று உனக்கு வாங்கி தந்திருக்கிறோம் இல்லையா, நீ அதை பயன்படுத்தி திறக்க வேண்டியது தானே, ஏன் மறுபடியும் கொண்டு போய் தாத்தாவிடம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார். அப்போது அந்த பாட்டி சொன்னார், மருமகளே, உனக்கு ஒரு உண்மை தெரிகிறதில்ல. அந்த டீ பவுடர் இருக்கிற பாட்டில் கெட்டியாக ஒன்றும் மூடி இல்லை. அதை திறப்பது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனாலும் அதை அவர்கிட்ட கொடுத்து அதை திறக்கச் சொல்வதில் ஒரு சூக்குமம் இருக்கிறது. அதாவது அப்படி செய்வதால் அவருக்கு ஒரு பெருமிதம், தான் மிகப்பெரிய பலசாலி என்ற நினைப்பு, மனைவி தன்னை சார்ந்து வாழ்கிறாள் என்ற ஒரு கர்வம், தான் குடும்பத்தில் பெரிய ஆள் என்ற ஒரு இருமாப்பு, இதையெல்லாம் அவருக்கு பெரும் மகிழ்ச்சி தருகிற விஷயங்கள். இந்த மகிழ்ச்சியை கொடுப்பதில் எனக்கு அதிக அலாதி சந்தோஷம் என்றாள். தம்பதிகள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்வின் வெற்றிக்கான தாரக மந்திரமே இதுதான் தோழர்களே. விட்டு கொடுப்பதும் ஒத்துப்போவதும் தோற்றுப்போவதும் தியாகம் செய்வதுமே இல்லறத்தை நல்லறமாக்கும். காதல் ஒருவனை கைபிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து மாதர் அறங்கள் யாவையும் செய்து மாட்சி பெறச் செய்து வாழ்வோம் என்று
இன்று ஆண்டவருடைய சந்நிதிக்கு உறுதி எடுக்க அதன் வழியாக திருமணத்தை நிறைவேற்ற வருகை தந்திருக்கிற திருநிறை செல்வன் டாக்டர் லோயலா வில்லியம்ஸ் அவர்களே, திருநிறை செல்வி டாக்டர் சரண்யா அவர்களே, மணமக்களுடைய பெற்றோர்களே, மணமகனின் பெற்றோர்களே, மணமகனின் தந்தை டாக்டர் பெர்க்மான்ஸ் அவர்களே, அன்புக்குரியவர்களே, மணமகள் சரண்யா உண்மையிலேயே கொடுத்து வைத்தவர்கள். ஏன் தெரியுமா? மணமகனுடைய தந்தை முரட்டு பக்தியர். அவருடைய சிறுபங்களை போய் பார்த்தீங்கன்னா அசந்து போவீங்க. கடின உழைப்பாளி, உழைப்பின் மூலமே உச்சம் தொட்டவர். யார் உதவி என்று வந்தாலும் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுக்கிற தந்தை அவர். வசதியாக இருந்தாலும் எவ்வளவு எளிமையாக இருக்கிறார் பாருங்கள். ஒரு சோழனா பையை மட்டும் கையில் பிடித்து கொண்டு. இந்த எளிமை யாருக்கு வரும் தோழர்களே? அது மட்டுமல்ல, அவர் கல்வியை எல்லாருக்கும் தருகிற கல்வி வழி சமுதாய புரட்சி செய்கிற ஒருவர். இந்த குணங்களெல்லாம் மகனுக்கும் இருக்கும் இல்லையா? எனவே தான் சொன்னேன் மணமகள் கொடுத்து வைத்தவர் என்று. அன்பு மணமக்களே, நீங்கள் இன்னொரு விதத்திலும் கொடுத்து வைத்தவர்கள். எப்படி தெரியுமா? மதுரை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேர் ஆயர் அவர்களின் கைகளால் உங்கள் திருமணம் அர்ச்சிக்கப்பட இருக்கிறது. எனவே நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். எம் பாசமிகு பேராயர் அந்தோணிசாமி அவர்களே, மணமக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற பெற்றோர்களே, உற்றார்களே, உறவினர்களே, நண்பர்களே, ஆதியிலே இறைவன் திருமணத்தை ஒரு நிறுவனமாகவே ஆசிர்வதித்தார் என்பதை முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டீர்கள். நம் அருள்நாதர் செய்த முதல் புதுமையே திருமண வீட்டில்தான் என்பதை நற்செய்தியிலே வாசிக்க கேட்டீர்கள். தொடக்க நூல் 2:23 நீங்கள் வாசித்து பாருங்கள். இறைவன் அவர்களை படைத்து நடைபோட வைத்த அந்த சூழலிலே ஆதாம் சொல்லுகிறான், இவள் என் எலும்பின் எலும்பு, இவள் என் சதையின் சதை. மனிதன் பாடிய முதல் காதல் கவிதை அதுதான். பின்னால வாங்க 3:12 வாருங்கள். இறைவன் கட்டளையை மீறி ஆதி பெற்றோர் பாவம் செய்கிறார்கள். அந்த பாவம் பற்றி இறைவன் விசாரிக்கிறார். ஆதாம் என்ன பேசுகிறான்? நீர் என்னுடன் இருக்குமாறு தந்த அந்த பெண்ணே இதற்கு காரணம். பழியை பெண் மீட்டு போட்டு ஆண் ஒதுங்கிக் கொள்ள முயற்சிக்கிறான். அன்புக்குரியவர்களே, கடவுளின் சாயலாக பாவனையாக படைக்கப்பட்ட மனிதனிடத்திலே இந்த தன்னலம் இல்லை, இந்த ஆணவம் இல்லை. பாவம் செய்த நிலையிலேயே அதன் சாபமாக இந்த தன்னலம் அவனை ஒட்டி கொள்கிறது. கவிஞன் சொல்லுகிறான் இல்லையா, நானும் ஒரு வகை அவதாரம், என் நேர் வரும் பகைவன் அகங்காரம் என்று. இந்த அகங்காரம், ஆணவம், தன்னலம் இவைதான், இந்த மிருக குணங்கள் தான் திருமணத்தை முதல் எதிரி. திருமணம் என்ன செய்கிறது? இந்த பண்புகளை எல்லாம், எதிர்பண்புகளை எல்லாம் சுக்குநூறாக உடைத்து மனிதனை மீண்டும் தெய்வத்தன்மை உடையவனாக, தன்னலமற்றவனாக மாற்றுகிறது. நான் என்றால் இனி அவளும் நானும், நான் என்றால் இனி சரண்யாவும் நானும், நான் என்றால் இனி லோயலாவும் நானும். இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவது திருமணம். நீ இங்கு சுகமே, நான் அங்கு சுகமா? இந்த மாற்றம் எங்கு நிகழ்கிறது தோழர்களே? அன்புக்குரியவர்களே, புது வாழ்வை தொடங்க இருக்கிற மணமக்களுக்காக சில செய்திகள். நண்பர்களே, திருமணம் ஒரு கனவு, திருமணம் ஒரு எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு இளைஞனும் எதிர்பார்க்கிறான். வாலிபத்தில் ஆண்டாள் எதிர்பார்த்தாள் தெய்வை தன்மை பெற்ற பெண். மத்தளம் கொட்ட, வரிச்சங்கம் நின்று ஊத, முத்துடை தாமும் முறை சார்ந்த பந்தலின் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து எந்தன் கைத்தளம் பெற்ற கணா கண்டேன் தோழினான் என்று. கணா கண்டூரும் வாலிபனும் கனவு காண்கிறான். சேலையில் எந்தன் முகம் துடைப்பாள், நான் சிலுங்கினால் செல்ல அடி கொடுப்பாள், விரல்களுக்கெல்லாம் சொலுக்கெடுப்பாள், என் நகக்கண்ணில் கூட அழுக்கெடுப்பாள்.
ஆண் கனவு காண்கிறான். இப்படி இந்த கனவு நிஜ வாழ்வில் எந்த அளவுக்கு அது உண்மையாகிறது? நிஜம் வேறு, கனவு வேறு தோழர்களே. ரெண்டு பேரும் மனம் கொள்ளுங்கள். நிஜ வாழ்க்கையில் வர்ற ஆண் சாடிஸ்டா இருக்கலாம், சைக்கோவா இருக்கலாம், ஈகோ மிகுந்தவனாக இருக்கலாம். அதே போல பெண்ணும் லூசு பெண்ணாக இருக்கலாம், பத்திரகாளியாக இருக்கலாம், பொசசிவாக இருக்கலாம், யாரோடையும் பேச விடாத பெண்ணாக இருக்கலாம். இப்படி எதிர்நிலை வந்தாலும் அதனை மாற்றி போடுகிற சக்தி உங்களிடம்தான் இருக்கிறது. பிரம்மாவோ பிரம்மா, தகுமா இது தகுமா, ஐயோ இவள் வரம்மா சாபமாங்கிறான். ஒருவரை ஒருவர் வரமாக்கிக் கொள்வதும் சாபமாக்கிக் கொள்வதும் உங்கள் கையில்தான். அதற்கான உறுதிமொழியை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருத்தன்ட்ட கேட்டாங்க, பேயை பார்த்துருக்கியாடா அப்படின்னு. என்ன இப்படி சொல்லிட்ட? இவ்வளவு நாள் அதோட தானே கொடுத்து நான் நடத்துகிறேன்றான் ஒருத்தன். அன்புக்குரியவர்களே, ஒரு கல்யாண மாலை நிகழ்ச்சி. அந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியிலே ஒரு பெண் பேசினாள். இது என்னங்க பெரிய அநியாயமாக இருக்குது. ஒரு பெண்ணு கல்யாணம் ஆயிட்டானா அவளுக்கு நெத்தி வகுடில் குங்குமம் வச்சிடுறாங்க, கழுத்தில் தாலி தொங்க விட்டுறாங்க, காலில் மெட்டி போட்டாச்சு, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த ஆண்களுக்கு எந்த அடையாளமுமே இல்லை. இது என்ன நியாயம்னா? ஒருத்தர் எந்திரிச்சாரு, அம்மா இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, பெண்களுக்கு அடையாளமாவது இருக்கிறது, ஆண்களுக்கு இந்த அடையாளமே தேவையில்லை. அவன் முகத்தை பார்த்தினாலே கல்யாணமானவங்கிறது தெளிவாக இருக்கும். டல் அடித்து போய் ஃபியூஸ் போன பல்ப்பு மாதிரியே அவன் முகம் இருக்கும், அதிலேருந்து நீ கண்டுபிடிச்சிடலான்னு. அன்புக்குரியவர்களே, திருமணம் ஒரு முடிவு, திருமணம் ஒரு தேர்வு. இட்ஸ் அ டிசிஷன், இட்ஸ் அ சாய்ஸ். நீங்கள் தான் செலக்ட் பண்ணுறீங்க ஒருவரை ஒருவர். ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க, அதான் நிஜம். இட் இஸ் யுவர் சாய்ஸ். வாழ்க்கையின் பூந்தோட்டத்தில் சில பூக்களும் இருக்கும், பூக்களும் அறியாமல் சில முட்களும் இருக்கும். முல்லா பூவா உங்கள் சாய்ஸ், நீங்கள் தான். எனவே இந்த பார்ட்னர் தேர்வு இன்று பெரும்பாலும் எப்படி நடக்கிறது? நீங்கள் அதை தாண்டி நிற்கிறீர்கள். மனத்தை பார்க்காமல் பணத்தை பார்க்கிற திருமணங்கள், குணத்தை பார்க்காமல் பணத்தை பார்க்கிற திருமணங்கள், ஆஸ்தியை பார்த்து அந்தஸ்தை பார்த்து அழகை பார்க்கிற திருமணங்கள் தோற்று போகின்றன. கவிஞன் சொல்லுகிறான் இல்லையா, அவள் அழகாக இல்லாததால் எனக்கு தங்கையாகி விட்டாள். அதான் நிஜம். எனவே அழகை பார்க்கிறோம். ஆனால் இந்த காதல் வாழ்வில் உங்கள் மையமாக இருக்க வேண்டியது காதல், காமம் அல்ல. காமம்தான் தொடக்கமாக அமைந்தால் கூட இது அன்பின் வெளிப்பாடான காதலில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த திருமணம் நிலைக்காது என்கிறான். நான் சொல்லவில்லை, பாரதி சொல்கிறான். காதல் காதல் காதல், அந்த காதல் போயின் சாதல் சாதல் சாதல்ட்டான். அப்புறம் இன்னொருத்தன், காதல் எங்கே, காமம் எங்கே, கோடு எங்கே சார் கிழிக்கிறதுன்னு கேட்பீங்க. ஒரு கவிஞன் சொல்லுகிறான், அன்பே நான் உன்னை பார்த்தேன் என்னை மறந்தேன், உன்னை பார்த்தேன் என்னை மறந்தேன், உன் தங்கையை பார்த்தேன் நான் உன்னை மறந்தேன்கிறான். இதுதான் காமம். இங்கே தான் காமம் தலை தூக்குகிறது. இனியவர்களே, அப்துல் ரஹ்மான் ஒரு அழகான உவமை சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடித்தது. அவர் சொல்லுகிறார், கணவனும் மனைவியும் பூட்டை போல நீங்கள் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்கிறார். என்ன, இந்த பூட்டு துருப்பிடிச்சா கூட, உடைஞ்சு போனா கூட இன்னொரு சாவியை எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்ளாது தோழர்களே. அதுதான் திருமண வாழ்வின் அச்சாரம். இனியவர்களே, திருமண வாழ்வு ஒரு பந்தம். நீ உன்னை கொடு, நான் என்னை தருகிறேன். இதானே சிம்பிளா? அதுதான். காதல் மாறலாம். நம் காதல் மாறுமா என்று நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்கிறீர்கள். இதைத்தான் ஆண்டாலும் சொன்னாள். அவங்க எத்தனையோ கடவுளை நம்பாத, வா கல்யாணத்துக்கு கூப்பிடையில் அவ சொல்றா, எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உற்றேமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம். நாம் மண்ணோட மண்ணா புதஞ்சாலும் அவனுக்குத்தான் நாம் பெண், அவனுக்குத்தான் நான் மணவாட்டி. இந்த உறுதி வேண்டும். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ என்று இருந்த நீங்கள் இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்று கலக்கிறீர்கள். ரெண்டு பேரும் ரெண்டு ஸ்டேட்னு நினைக்கிறேன்,
ரைட் தானா? ஆமாம். நியாயும் நியாயும் யாராகியர், எந்தையும் நுந்தையும் எவ்வளி கேளீர், நானும் நீயும் எவ்வளி அரிதும். எவ்வளி அரிதும் ஏதோ டாக்டருங்கிற முறையில் சந்திச்சிருப்பீங்க, அவ்வளோதானா? ஆனால் செம்புள பெயர் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவேங்கிறான். கூடு விட்டு கூடுபாய் கலந்து கொள்ளுங்கள். இந்த காதலில் ஊடல் வரும். ஊடல் வராட்டின காதல் இனிக்காது தோழர்களே. ஊடல் வேண்டும், சண்டை வேண்டும், சச்சரவு வேண்டும். ஆனால் அது பிரிவில் முடியக்கூடாது, கூடலில் மூழ வேண்டும். திரும்பி நீங்கள் ஒருவரை ஒருவர் பிணைத்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த காதலின் மகத்துவம். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் சாயங்காலம் வீட்டுக்கு வந்தார், மனைவியை கூப்பிட்டாரு. அடியே காய்ச்சல் மாதிரி இருக்குடி, ஊரெல்லாம் ஒரே மூளை காய்ச்சலாக இருக்குது, ஒரு கஷாயம் போட்டு கொடு, நான் சாப்பிட்றேன்னாரு. அந்த அம்மா வந்தாங்க. ஏங்க பயப்படுறீங்க, காய்ச்சல்லாம் உங்களுக்கு வராது, அந்த காய்ச்சல்லாம் உங்களுக்கு வராதுன்னாங்க. எப்படி அவ்வளோ உரிய சொல்கிற அப்படின்னு. ஹலோ, மூளை காய்ச்சல்ங்கிறது மூளை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும், நீங்கள் ஏன் சிரமப்படுறீங்க அப்படின்னாங்க அந்த அம்மா. எப்படி பார்த்தீங்களா? ஒருவர் மீது ஒருவர் பூக்களால் எரிந்து கொள்வது போல ஒரு சுகம் அதில். அந்த ஊடல் இருக்கணும் உங்கள் லைஃப்பில். இறுதியாக தோழர்களே, 2 பேரும் படித்தவர்கள், 2 பேரும் டாக்டர்கள், ஒரு பெர்ஃபெக்ட் கப்புள் போலவே உட்கார்ந்துருக்கீங்க. 2 ஸ்டேட் அவ்வளோ அழகாக இணைந்து இருக்கிறது இங்கே. மேட் ஃபார் ஈச் அதர் என்பது இறைவன் சிலருக்கு செய்கிறான், உங்களுக்கு செய்தது போலவே அமர்ந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, எங்களுடைய அன்பு ஆசிரியர், பள்ளியினுடைய அன்பு ஆசிரியர் பெர்க்மான்ஸுடைய மகனாகவும் மருமகளாகவும் இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகள். ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள், ஒருவர் ஒருவரை கேலி செய்யுங்கள், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுங்கள், ஒருவர் ஒருவரிடம் தோற்று போங்கள். காதல் ஜெயிக்கும், வாழ்வு ஜெயிக்கும். எத்தனையோ இன்பம் இந்த நாட்டிலே உண்டு, அத்தனைக்கும் பெரிய இன்பம் எங்கள் வீட்டிலே உண்டு என்று நீங்கள் வாழ்ந்து காட்டுங்கள். 2 சர்க்கரை நதிகளின் சங்கமமாகிய உங்கள் திருமணத்தை இந்த திருப்பலி வழியாக இந்த ஆலயத்தில் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அதற்காகத்தான் மன்றாடத்தான் இந்த ஜனப்பிரளயம். அன்புக்குரியவர்களே, மணமக்களே, உங்கள் மீது வசந்தங்கள் வந்து வாழ்த்துப்பூ தூவட்டும், நட்சத்திரங்கள் வந்து அச்சதை போடட்டும். நிலவு உள்ளவரை நீங்கள் வாழ்க, நிலம் உள்ளவரை நீங்கள் நீடூழி வாழ்க. காற்றும் கடலும் இருக்கும் வரை நீங்கள் கணவன் மனைவியாய் கலந்து வாழ்க. உலகை பார்த்து வாழ்ந்தது போக இனி உங்களை பார்த்து உலகம் வாழட்டும். விண்ணில் எத்தனை மீன்கள் உழவோ மண்ணில் அத்தனை காலம் வாழ்க. அதற்கு இறைவன் இன்னொருள் புரிக என்று வேண்டுகிறோம். ஆமென். திருமாங்கல்யத்தின் மீதும் புதிய மணமக்களின் மீதும் தூய ஆவியானவர் இறங்கி அவருடைய முழு ஆசீர்வாதத்தையும் அவர்களுக்கு தர வேண்டும் என்று எல்லா வரமும் நிரம்பி ததுமும் இந்த தூய ஆவியானவர் பாடலை பக்தியுடன் பாடுவோம். அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவே இனிய ஸ்நேக தேவனே. அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வருவே இனிய ஸ்நேக தேவனே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே. உலக இருளை அகற்ற உமது பரலோக ஒளி தாருமே.
சாட்சி கையெழுத்திடுகிற அன்பர்களையும் அவர்களை சுற்றி இருப்பார்கள் மற்றவர்கள் எல்லோருமாக இணைந்து ஜெபித்து கொண்டிருங்கள். புனிதமான நேரம் ஆண்டவருடைய அருளையும் ஆற்றலையும் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் தொடர்ந்து மன்றாடுவோம். அன்புமிக்க லோயலா வில்லியம், சரண்யா, திரு அவையின் அருள்பணியாளர்கள் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்புக்கு கிறிஸ்து நிறைவாக ஆசியளிக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்போது மற்றொரு அருள் அடையாளத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளமீந்து நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் உண்மையாயிருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நடத்தவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் விருப்பத்தை அறிந்து கொள்ள திரு அவையின் முன்னிலையில் நான் உங்களை வினவுகின்றேன். லோயலா வில்லியம், சரண்யா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்துதலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறோம். நீங்கள் மணவாழ்வின் நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம். இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திரு அவையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? வளர்ப்பேற்போம். நீங்கள் திருமண உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திரு அவையின் முன்னிலையில் உங்கள் விருப்பத்தை தெரிவியுங்கள். லோயலா வில்லியம், இங்கிருக்கும் சரண்யா என்னும் இவரை உம் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறீரா? ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நீர் இவருக்கு பிரமாணிக்கமாயிருந்து உம் வாழ்நாள் எல்லாம் இவரை அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராயிருக்கிறீரா? தயாராக இருக்கிறேன். சரண்யா, இங்கு இருக்கும் லோயலா வில்லியம் என்னும் இவரை உம் கணவராக ஏற்றுக்கொள்கிறீரா? Yes. You follow Tamil? No. Do you accept Loyola William as your husband? Yes. Do you promise that you live in your difficulties, challenges, sickness and happiness as his wife? Yes, I will. Do you promise that you dedicate yourself fully till the end of your life as wife to him? Yes. திரு அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை கடவுள் உறுதியுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, உமடியார் இவர்களுக்கும் இவர்களது அன்புக்கும் ஆசியளித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு உண்மையின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவுபடுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
சரண்யா என்னும் அன்புக்கும் நோய்மைக்கும் அடையாளமாய் இந்த திருமணத்தில் தந்தையும் மகனும் தூய ஆவியும் பெயராலே அணிந்து கொள்வேன். As a sign of my love As a sign of my love and fidelity, I accept this Mangalyam Mangalyam in the name of the Father and of the Son and of the Son and of the Holy Spirit. and of the Holy Spirit. புதிய மணமக்கள் புதிய ஒளியை ஆண்டவர் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய அந்த மெழுகு திரியில் ஒளியேற்றுவார்கள். அந்த ஒளியை அருள் தந்தை ஆண்டனிரோஸ் அவர்கள் பீடத்திலிருந்து எரிய வைத்த திரியை அவர்களுடைய கையில் தருவார்கள். இவர்கள் பீடத்தில் ஒளியை ஏற்றுவார்கள். குடும்பத்தின் அன்பு எப்போதும் தொடர்ந்து வளர வேண்டும் என இவர்களுக்காக மன்றாடுவோம். அத்துடன் உலகின் எல்லா குடும்பங்களுக்காகவும் மன்றாடுவோம். நல்லாயனாகிய இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், பேராயர் அந்தோணிசாமி மற்றும் ஆயர்கள், அருட்தந்தையர்கள், இருபால் துறவியர் அனைவரையும் உம் அருட்கரத்தால் ஆசீர்வதியும். நல்லாயனாம் இயேசுவை பின்பற்றி அமைதியின் தூதுவர்களாய் அன்பின் வழிகாட்டிகளாய் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே இறைவா, எம் பாரத நாட்டை ஆளும் தலைவர்கள் தம் சுயநலம் பாராது
மக்கள் நலனில் அக்கறை கொண்டு சாதி மத இன பேதமின்றி மக்களை வழிநடத்தவும் வறுமை நீங்கி மக்கள் வளமாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு நிறைந்த இறைவா, திருமண பந்தத்தில் இன்று இணைந்திருக்கும் மணமக்கள் லோயலா வில்லியம் ஸ்ரீ சாய் சரண்யா கோயா இணையரை ஆசீர்வதியும். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, சாந்தம் ஆகிய பண்புகளால் அவர்களை நிரப்பும். அவர்களது இல்லற வாழ்வு நல்லற வாழ்வாக திகழவும் சமுதாயத்திற்கு நன்மை செய்யும் மனதுள்ளவர்களாக திகழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பேராற்றல் மிக்க இறைவா, உலக தலைவர்கள் அனைவரையும் ஆசிர்வதியும். உலகில் போர் புரியும் நாடுகள் அமைதியை நாடவும் பகைமையின்றி அன்புடன் நட்புறவை நாடவும் அவர்கள் மனம் மாறி உலக அமைதிக்கு வழிவகுக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, இத்திருப்பலியில் பங்கெடுத்து மணமக்களுக்காக ஜெபித்த அனைவரையும் உம் அருட்கரங்களால் ஆசீர்வதியும். லோயோலா பதிப்பகத்தின் வழியாக பயனடையும் மாணவ மாணவிகளை சிறப்பாக ஆசீர்வதியும். இப்பதிப்பகத்தை திறம்பட 20 ஆண்டுகளாக நடத்தி வரும் ஆசிரியர் பெர்க்மான்ஸ் அவர்கள் குடும்பத்தினர் அனைவரையும் பணிபுரியும் பணியாளர்கள் அனைவரையும் உம் அருட்கரத்தால் ஆசீர்வதியும். இவர்களின் கல்வி பணி சிறக்கவும் பதிப்பகம் மென்மேலும் வளர்ந்தோங்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மக்களாகிய இவ்விருவருக்கும் உண்மையான ஆழமான அன்பை நீர் வழங்குவதால் அவர்கள் நிறைந்த ஒற்றுமையோடு வாழ வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். நீர் இணைத்த இவ்விருவரையும் ஒன்றும் பிரிக்காதிருப்பதாக. நீர் ஆசியளிக்கும் இவர்களை எந்த தீங்கும் தீண்டாதிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாமல்ல இறைவா, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நிறுவிய இவ்வேற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதையிலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கை மன ஒற்றுமை இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவு உறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீ. அதனால் புனித திருமணத்தில் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றே. பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றே. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளர செய்கின்றே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து அக்களித்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர்,
உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லூயி தி 14, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் அருட்திரு மோட்சராஜ், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொது நிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். நாங்கள் என்றும் உமது நம்பிக்கையிலும் அன்பிலும் எங்களை உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் அனைவரது வேண்டுதல்களுக்கும் கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன்
உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடம் இருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் இப்போது மனமுடித்த அவரது அடியார்களாகிய இம்மணமக்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இரக்கமுடன் பொழியவும், புதிய உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் தூய நற்கருணை வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலேயே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்தியவின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவரல்ல, ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன் உணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்துக்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ பெரு வெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்பட்டு விடவில்லை. எனவே திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்பெற்று உமது ஆசியை நாடி நிற்கும் அடியார்கள் இவர்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. அடியார் சரண்யாவின் அன்பும் அமைதியும் அருளும் குடிகொண்டிருப்பனவாகுக. திருநூலில் போற்றப்பெறும் புனித மகளிரை இவர் என்றும் பின்பற்றுவாராக. இவருடைய கணவர் லோயலா வில்லியம்ஸின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும்
அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல இவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, இப்போது நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். உம் அடியார்கள் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உம் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மனவாழ்வில் ஒன்றிணைந்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து அனைவர் முன்னும் கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கள் பேர் அழைத்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தாங்கள் விரும்பும் முதுமை அடைந்து புனிதருக்குரிய வாழ்வுக்கும் விண்ணரசுக்கும் வந்து சேர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவரே, இயேசு தருகிற அன்பையும் அமைதியும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நமது பாவங்களை மன்னித்து நமக்கு நிலைவாழ்வு அளிப்பவர். இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் இரத்தமும் நம்மை காத்து நிச்சய வாழ்விப்பதாக.
எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. நின்று வரும் யாவும் நலமானதே, எம்மை வாழ்விக்கும் மழை போல வளமானதே. வானின்று வந்த உணர்வுயிருடலும் நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. நலமாகுமே எனக்கு அமுதாகுமே. உயிராகவா என் உணவாகவா இருந்தாகவா இருந்தாகவா. உயிராகவா என் உணவாகவா விருந்தாகவா விருந்தாகவா. நீரே என் உணவு நீரே என் உறவு நீரே என் வாழ்வு இயேசுவே. என்றும் மாறாத மறையாத நேசமே. துணையுண்டு நான் காணும் பலனானது உந்தன் துணை கொண்டு துயர் வெல்லும் திறமாகுமே. உனையுண்டு நான் காடும் பலனானது உந்தன் துணை கொண்டு துயர் வெல்லும் திறமாகுமே. தாவீதின் கவல் போல் மோசேயின் தோள் போல் தாவீதின் கவல் போல் மோசேயின் தோள் போல் துணை நம்பும் என்னில் செயலாற்றவா. உனை நம்பும் என்னில் செயலாற்றவா. உயிராகவா என் உணவாகவா விருந்தாகவா விருந்தாகவா. உயிராகவா என் உணவாகவா. நீரே என் உணவு நீரே என் உறவு. ஆனந்த மழையில் தானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் ஆனிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆயிரம் நிலவொளியோ இதை ஆண்டிடும் இறையரசோ. அவனியை மாற்றிடும் அருட்கடலோ. ஆனந்த மழையில் தானிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். எல்லோரும் எழுந்து நிற்போம். அன்பான திரு இருதய ஆண்டவரே, எனது மகன் லோயலா வில்லியம், மருமகள் ஸ்ரீ சாய் சரணிய கோயா திருமண விழா திருப்பலி சிறப்பாக நடந்தமைக்கு நன்றி கூறுகிறேன். இவர்களது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படும் வெற்றிகள், தோல்விகள், மகிழ்ச்சியான நிகழ்வுகள், சோகமான நிகழ்வுகள் அனைத்தையும் திருப்பாதத்தில் வைக்கின்றேன். இவர்களின் வாழ்நாள் முழுவதிலும் உமது ஆசீரும் அருளும் நிறைவாக இவர் மேல் பொழிந்தருளும். அன்பான திரு இருதய ஆண்டவரே, மகன் லோயலா வில்லியம், மருமகள் ஸ்ரீ சரணிய கோயா இவர்கள் செய்யும் தொழிலையும் இவர்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளையும் திரு இருதய நிலையில் வைக்கிறேன். ஆமென். எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக.
எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் உடல் பொருள் ஆவி முற்றும் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழ் அதிமிக மகிமைக்கு எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக நோக்காமலரில்லை நீரை தேடாவேரில்லை ஒளியை நோக்காமலரில்லை நீரை தேடாவேரில்லை உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும் உன் புகழ் நாடா வாழ்வனைத்தும் வாழ்வில்லை அதில் பயனில்லை எல்லாம் உமக்காக எல்லாம் உமக்காக நன்றி கூறுகிறேன். எனது அன்புக்கும் பெருமதிப்பிற்கும் வணக்கத்துக்கும் உரிய எனது பள்ளி தோழரும் மதுரை உயர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி ஆண்டை அவர்களே, மதிப்பிற்கும் வணக்கத்துக்கும் உரிய பாளையங்கோட்டை மறை மாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு மோட்சராஜன் அவர்களே, ஜவஹர் நகர் புனித சகாய அன்னை ஆலயத்தின் பங்குத்தந்தை அருள் தந்தை சகாயஜான் அவர்களே, எனது அழைப்பை ஏற்று இந்த திருமண விழாவில் கலந்து மணமக்களை ஆசீர்வதித்த அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தையும் மிக பணிவோடு இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரு நிகழ்விற்காக கடந்த 6 மாதங்களாக நான் தயார் செய்தேன். 2017இல் எனது மூத்த மகன் சேம்ஸ் விவேக் திருமணத்தை உங்கள் தலைமையில் தான் நடத்த வேண்டும் என்று முயற்சித்த போது உங்களால் வர முடியவில்லை. அவர்கள் கொடுத்த வேலையின் காரணமாக நீங்கள் வர இயலவில்லை. உங்கள் இடத்தில் அருள்தந்தை ஜோமிஸ் அடிகளார் அவர்கள் தலைமையேற்று மணமக்களை ஆசீர்வதித்தார்கள். இதைப்போல் இப்போது நீங்கள் மதுரைக்கு சென்று விட்டதால் எனது இளையமகன் திருமணத்திற்கும் வர முடியாத என்று நான் பயந்தேன். பேராயர் அவர்கள் மிகுந்த வேலை பளுவிற்கு மத்தியிலும் என் மீது உள்ள பாசத்தால் இப்பெருவிழா திருமண திருப்பலிக்கு தலைமையேற்று மணமக்களை ஆசீர்வதித்த உங்களுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக நன்றி கூறுகின்றோம். எங்கள் எளிய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்துள்ள பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் பரிபாலகரும் புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலத்தின் அதிபருமாகிய பேரருள் திரு மோட்சராஜன் அவர்களுக்கு நன்றி. எனது மருமகள் ஸ்ரீ சாய் சரணியா கோயா ஒரு தீவிரமான இந்து சமய பாபா மதத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு ஞானஸ்தானம் மற்றும் உறுதி பூசுதல் வழங்கி இந்த திருமணத்துக்கு நல்ல ஆலோசனை கூறிய எனது முன்னாள் பங்கு தந்தையும்
பாளை மறை மாவட்டத்தின் முன்னாள் முதன்மை குருவுமாகிய VKS அருள்ராஜ் அவர்களுக்கு நன்றி. எங்கள் எளிய அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள ஆரோக்கியநாதபுரம் புதிய பங்கு தந்தை ஞானப்பிரகாசம் அவர்களுக்கும் நன்றி. எனது எளிய அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள மணமக்களை ஆசீர்வதித்த பாளையங்கோட்டை மறை மாவட்ட குருக்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்தி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பள்ளி தோழரும் தூத்துக்குடி மறை மாவட்டம் மணப்பாடு புனித யாகப்பர் ஆலய பங்கை சார்ந்த அருள் திரு ஆண்ட்ரூஸ் டிரோஸ் தற்போது கூத்தங்குழி பங்கு தந்தையாக பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கும் இத்திரு நிகழ்வில் பங்கேற்று மணமக்களை ஆசீர்வதித்த தூத்துக்குடி மறைமாவட்ட அருள் தந்தையர் அனைவருக்கும் நன்றி. எனது மூத்த மகன் திருமண திருப்பலியிலும் இந்த திருப்பலியிலும் மிக சிறப்பான மறையுரை கொடுத்த புனித பிரான்சிஸ் சேவியர் தூத்துக்குடி புனித பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் தந்தையும் கல்வியல் கல்லூரியில் என்னோடு பயின்ற சேசு சபை தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. இவர்களோடு இணைந்து என்னை வளர்த்து ஆளாக்கிய எனது உயிரினும் மேலான சேசு சபை தந்தை அவர்களை, நீங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து என் மீது உள்ள பாசத்தால் வந்துள்ளீர்கள். குறிப்பாக பாளையங்கோட்டை புனித சபரியார் கல்லூரி, புனித சபரியார் மேல்நிலைப்பள்ளி, தூத்துக்குடி புனித பிரான்சிஸ் சேவியர் மேல்நிலைப்பள்ளி, ஓரியூர் புனித அல்லானந்தர் மேல்நிலைப்பள்ளி, தேவகோட்டை பிரிட்டோ மேல்நிலைப்பள்ளி, திண்டுக்கல் புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி, மதுரை புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி, நாகர்கோயில் கார்மல் மேல்நிலைப்பள்ளி, கன்னியாகுமரி தோழமை இல்லம், செங்கல்பட்டு குப்பைநல்லூர் புனித லோயலா மேல்நிலைப்பள்ளி, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் வந்து எனது மகனை ஆசீர்வதித்த எனது பாசமிகு எனது உயிரினும் மேலான எனது சேசு சபை தந்தை அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தோடு சிறந்தாழ்த்தி மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் நன்றி கூறுகிறோம். எங்கள் எளிய அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள மதுரை ஞான ஒளிபுரம் பிரிட்டோ மேல்நிலைப்பள்ளி தந்தைகளுக்கும் நன்றி. எனது அழைப்பை ஏற்று பல்வேறு இடங்களிலிருந்து வந்துள்ள மான்போர்டு சகோதரர்கள், புனித தெரசால் அருள் சகோதரர்கள், புனித பெட்ரிஷியன் அருள் சகோதரர்கள், லசால் அருள் சகோதரர்கள், திரு இருதய அருள் சகோதரர்கள் ஆகியோருக்கும் எனது நன்றி. மேலும் அமலவ அருள் சகோதரிகள், சர்வைட் அருள் சகோதரிகள், திருச்செல்வ அருள் சகோதரிகளுக்கும் நன்றி. இத்திருப்பலியில் சிறப்பாக பாடல்களை பாடி பக்தியில் மூழ்க செய்த எனது ஆசிரியர் திரு பிளார்மின் அவர்களுக்கும், அவர்களோடு இசைத்த இசைக்கலைஞர்கள், பாடகர் குழுவினர் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு வருடந்தோறும் புத்தகங்கள் மாறுகின்ற பொழுது மாற்றப்பட்ட வினாக்களுக்கு ஏற்ப விடைகளை எழுதி தரும் எங்கள் பாசமிகு ஆசிரியர்களும் எங்கள் அழைப்பை ஏற்றி விழாவிற்கு வந்துள்ள அவர்களுக்கும் நன்றி. வருடந்தோறும் எங்களுக்கு பெயர் ஆதரவு தருவது மட்டுமல்லாமல் எங்கள் எளிய அழைப்பை ஏற்றி விழாவில் கலந்து கொள்ள தமிழகத்தின் பல பள்ளிகளிலிருந்து வருகை புரிந்துள்ள பள்ளி நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்களுக்கும் எனது நன்றி. எனது எளிய அழைப்பை ஏற்று இத்திரு நிகழ்வில் பங்கேற்க வந்துள்ள NGO காலனி பெருமாள்புரம் இறை மக்களுக்கும், நண்பர்கள், வேலாயுதபுர இறைமக்கள், பாளை மறை மாவட்டத்தின் பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்துள்ள இறைமக்களுக்கும் நன்றி. எங்களுடைய தாழ்மையான அழைப்பை ஏற்று இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்துள்ள நீதிபதிகள், திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர், திருநெல்வேலி மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி. மேலும் எனது அழைப்பை ஏற்று இங்கு வந்துள்ள திருநெல்வேலி பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராபர்ட் புரூஸ், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் வஹாப் அவர்களுக்கும் நன்றி. மேலும் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்த NGO காலனி 51வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சகாயமேரி ஜூலியட் மற்றும் அவரது கணவர் திரு துரையரசன், 53வது வார்டு திருமதி அம்பிகா முத்துத்துறை, 54வது வார்டு திரு கருப்பசாமி கோட்டையப்பன் அவர்களுக்கும் நன்றி. திருமண வரவேற்பு நிகழ்வுகள் நடப்பதற்கு NGO காலனி கூட்டுறவு சங்க இடத்தை எங்களுக்கு தந்து விழா சிறப்புற நடைபெற ஒத்துழைப்பு தந்த சங்க தலைவர், துணைத் தலைவர், செயலர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் நன்றி. ஒலி அமைப்பு மிகச்சிறந்த முறையில் அமைத்து தந்த திசைனை விளை ராயல் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும், பாளையங்கோட்டை அண்டன் சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும் நன்றி. எங்களின் வலதுகரமாக எங்களுக்கு உதவி பெறும்
சிவகாசி, மதுரை ஆகிய ஊர்களிலிருந்து வந்துள்ள அச்சகத்தார் அனைவருக்கும், குறிப்பாக பாளையங்கோட்டை கோருண்டம் ஆப்செட் பிரிண்டர்ஸ், செண்பகம் லித்தோ பிரஸ், சரண்யா பிரிண்டர்ஸ், ஆரஞ்சு பிரிண்டர்ஸ் அவர்களுக்கு நன்றி. இவ்விழாவில் கலந்து சிறப்பிக்க வருகை தந்துள்ள தமிழகத்தில் உள்ள அனைத்து மொத்த மற்றும் சில்லறை கடை வியாபாரிகளுக்கு நன்றி. இந்த விழா சிறப்பாக நடைபெற பல்வேறு வழிகளில் எனக்கு உதவிக்கர நீட்டிய மதுரை மனோ புக் சென்டர் உரிமையாளர் திரு சதீஷ் அவர்களுக்கும் அவருடைய அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கும் நன்றி. என்னுடனும் பேராயருடன் உயர்நிலை பள்ளியில் படித்த என்னுடைய பள்ளி நண்பர்களும் எங்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியரும் வந்துள்ளீர்கள். உங்களுக்கும் நன்றி. இவ்விழா சிறப்பாக நடைபெற உதவிய திருநெல்வேலி காவல்துறை நண்பர்களுக்கும், ஊர்காவல்படை மாநகராட்சி நண்பர்கள், தன்னார்வ நண்பர்கள், தீயணைப்புத்துறை நண்பர்கள், மருத்துவ உதவி செய்த அருணா கார்டியாக்கர் மருத்துவமனை அதிபர் அவர்களுக்கும் நன்றி. இவ்விழாவில் உச்சகட்டமாக இசை நிகழ்ச்சி கொடுப்பவர்கள் ஆர்பிஓ இன்னிசை குழுவினர். இவர்கள் கொச்சின், மும்பை, டெல்லி, சென்னை, பெங்களூர் ஆகிய ஊர்களிலிருந்து வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கும் நன்றி. கடந்த 10 நாட்களாக விழா நடைபெறக்கூடிய இடத்தை அழகுற அமைத்து 100க்கும் மேற்பட்ட ஊழியர் மூலம் பந்தல் மற்றும் ஜோடனைகளை அமைத்து தந்து தமிழ்நாடு புகழ் விவேகா டெக்கரேஷன் உரிமையாளர்களுக்கும் துணை உரிமையாளர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் நன்றி. அல்லும் பகலும் பாடுபட்டு இவ்விழா சிறப்பாக பணிபுரிந்த என்னுடன் பணியாற்றும் லோயலா பணியாளர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் யாருக்கெல்லாம் நன்றி கூற நான் மறந்தேனோ அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்தி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கல்வியையும் பக்தியையும் ஊட்டி வளர்த்த மணப்பாடு புனித வளன் உயர்நிலைப் பள்ளியில் பயின்று நான் வெளிவந்து இந்த ஆண்டு வரை 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது. கடந்த 50 ஆண்டுகளாக நான் எனது பள்ளியோடு, பள்ளி ஆசிரியர்களோடும், அங்குள்ள நிர்வாக தந்தையோடும் மிகுந்த நல்ல உறவில் இருக்கிறேன். என் மேல் உள்ள பாசத்தால் மணப்பாடு மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் அனைத்து ஆசிரியர்களும், நிர்வாக தந்தை மற்றும் தலைமை ஆசிரியர் தந்தையுடன் மற்ற ஆசிரியர்கள் வந்துள்ளீர்கள். உங்களுக்கு எனது பணிவான நன்றி. அன்பு பேராயர் அவர்களே, உங்களுடைய நெருக்கடியான வேலை பளுவிற்கு மத்தியில் எனது மகன் திருமண விழாவிற்கு வருகை தந்து ஆசீர்வதித்துள்ளீர்கள். உங்களுடைய வருகையால் எங்கள் குடும்பம் புனிதமடைகிறது. அன்பு பேராயர் அவர்களே, உங்களை பாளை மறை மாவட்டத்தின் இறைமக்கள் அனைவரும் உங்களை மக்களின் ஆயர் என்று புகழ்கிறார்கள். நான் ஒருபடி கீழே இறங்கி, நீங்கள் மக்களின் ஆயர் இல்லை, ஏழை மக்களின் ஆயர் என்று நான் பெருமையோடு கூறுகிறேன். ஏனென்றால் சிவகிரி பங்கு உள்ளாரில் புனித ஆரோக்கிய மாதா கோவில் கட்டி முடித்து அதை அர்ச்சிக்கின்ற நாட்களில் அந்த கோவிலுக்கு கீழ்ப்புறம் உள்ள இந்து மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் எங்களது வீடுகளுக்கு செல்ல பாதை வேண்டும் என்று சிவகிரி பங்கு நிர்வாகத்திடம் முறையிட்ட போது அவர்கள் மறைமாவட்டார் ஆயரிடம்தான் இதை பற்றி பேச வேண்டும் என்று கூறி பாதை தர மறுத்தார்கள். இந்த நிலவரம் உங்கள் கவனத்திற்கு வந்தபோது ஏழை மக்களை கஷ்டப்படுத்தி நம் கோயிலுக்கு இடம் தேவையில்லை, இதை கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று கூறி அந்த பெரிய பிரச்சனைக்கு அவர்கள் வாட்ஸ்அப் மூலம் கொடுத்த புகாருக்கு உடனே தீர்வு கண்டீர்கள். எனவேதான் நான் உங்களை ஏழை மக்களின் ஆயர் என்று கூறுகிறேன். அன்பு ஆயர் அவர்களே, உங்களை இறைபக்தியில் வளர்த்து இவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்த்தியவர் மணப்பாடு புனித திருச்சிலுவைநாதர். இதே திருச்சிலுவைநாதர் மிக விரைவில் உங்களை கருதினால் நிலைக்கு உயர்த்துவார். உங்களை கரம் பிடித்து காலம் முழுவதும் வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு உங்கள் பாதம் தொட்டு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. அன்பு தந்தையே இறைவா, இத்திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியருளோ. இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த இவர்கள்
ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்திருக்கிறார்கள். இவர்கள் அன்பினால் என்றும் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. உங்களோடு இருப்பாராக. என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்ற இன்னுலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வான்வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்த ஆயர் அவர்களே, அருள் தந்தையர்களே, இறைமக்களே, எல்லோருக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தயவுசெய்து எல்லோரும் பந்தலுக்கு வந்து நீங்கள் விருந்தில் கலந்து கொண்டு எங்கள் மகிழ்ச்சியில் கலந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து செல்லும்படி மிகுந்த தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் அருள் தந்தைகளுடனும் ஆயருடனும் போட்டோ எடுக்கப்படும். அதற்கு பிற்பாடு அருள் சகோதரிகள், அடுத்த பிற்பாடு மணமகனின் பெற்றோர், மணமகளின் பெற்றோர் மட்டுமே இங்கே போட்டோ எடுக்கப்படும். நன்றி.